படிக்க வைக்கிறது 118 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் படிக்க வச்சிருக்கேன். அந்த பசங்களை என்ன மறப்பானா? காலத்துக்கு மறக்க மாட்டேன். அவங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சிருக்கேன். பெருமையா வாழ்வதற்கு வழி செய்திருக்கிறேன். வேலைக்கு போயிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு நிறைவு இருக்கு, மன நிறைவு இருக்கிறது, சந்தோஷப்படுகிறேன். அதனால செலவு பற்றி நான் பார்க்கல, அவளை படிக்க வச்சிருக்கேன். இப்போ 2வது முறையாக உங்ககிட்ட வந்திருக்கேன். எங்கேயும் இந்த 2024 வாக்கு கொடுங்க நீங்க கேட்க வந்திருக்கிறேன். கேட்க வரும்போது அன்னைக்கெல்லாம் அவரை சொல்லிங்களே இப்பதான் செய்யக்கூடாது என்று கேட்பது நினைவு இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். அதுதான் இதே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து 1500 பசங்க இல்லை, இப்போ 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும். உயர் மருத்துவம் என்பது பெரும்பாலும் ஹார்ட் ஆபரேஷனு, இடுப்பு பிடிக்கிறதுக்கு இடுப்பு எலும்பு பிடிச்சி போச்சு, அதே மாதிரி கிட்னி ஆப்ரேஷன் ப்ராப்ளம், மூக்கு ஆப்ரேஷன் மாற்றணும். இதெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் உடனே 5 லட்சம் 4 லட்சம் கட்டுமா. இதெல்லாம் பெரும்பாலும் எப்போ வரும்? ஒரு வயசுக்கு மேலே வரும். முன்னாடி சொன்னது இளைஞர்களுக்காக. இப்போ வர்றது என்னன்னா கொஞ்சம் வயதானவர்களுக்கு எந்த நேரத்தில் இதெல்லாம் பிரச்சனை வரலாம். அதை தீர்ப்பதற்காக ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் வீதம் காப்பீடு செய்து இன்சூரன்ஸ் பண்ணி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் காப்பீடு செய்து இன்சூரன்ஸ் பண்ணி அவங்க தேவைப்படுகிற நேரத்தில் அந்த உயர் மருத்துவத்தை செய்து தருவேன் என்ற 2வது வாக்குறுதியை சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு கணக்கு போட்டு இன்னொரு கணக்கு போட்டல எவ்வளவு ஆகுன்ட்டு இருந்தாலும் கூட அது ஈக்குவலாக வரலாம். சரி, இப்போ நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் டெல்லிக்கான தேர்தல். டெல்லிக்கு நீங்க நல்ல எம்பிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். கடந்த முறை சரியான எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள். அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்ய முடிந்தது. இப்போ சரியான எம்பி நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை, கண் முன்னாடியே நிற்கிறேன். காரணம் எல்லாம் செய்துட்டு உங்களுக்கு முன்னாடி என்னுடைய ப்ராக்ரஸ் கார்டை கொடுத்துட்டேன். என்ன நடந்தது, எவ்வளவு வாங்கினா, யார் யாருக்கு கொடுத்தா, எந்த ஊரில் கொடுத்தா, என்னெல்லாம் பண்ண கொடுத்துட்டேன். ஆக ஒரு பைசா கூட வீணாகாமல் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறேன். அந்த வகையில் இப்போ நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க. தயவுசெய்து ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். ஊழல்னா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது. இன்னைக்கு மோடி 10 ஆண்டு காலம் டெல்லியில் ஆட்சி புரிந்தார். 70 அமைச்சர்கள் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் மோடியோ மோடி சேர்ந்த அமைச்சர்களோ இந்த மாதிரி அதை செஞ்சாங்க, இங்கே கை நீட்டினாங்க, லஞ்சம் வாங்கினான்னு இதுவரைக்கும் ஏதாவது பத்திரிகை சொல்லியிருக்கா, மீடியாக்கள் சொல்லியிருக்கா, டிவி ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவர் ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அந்த மாதிரி நேர்மையான ஆட்சி கொடுக்கிற அவருக்கு உங்க ஊர் எம்பி அனுப்பப்படுவது நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஊழல் கட்சி இருந்து எடுத்து அதில் வாக்கு போட்டு அந்த ஊழல் கட்சி அங்கேயும் பழக்கத்தில் போய் ஊழல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லவர்கள் என்பது எங்கேயோ தேட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சது கண் முன்னால் இந்த தாமரை சின்னம் தான். தாமரை சின்னத்தில் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்தால் இன்னும் எத்தனையோ தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். உங்கள் ஊரும் மற்றவையும் மிக நல்ல நிலைக்கு வரும். இந்த பாலங்கள்னு எத்தனையோ பாலங்கள் கட்டி தருவேன். இதே மாதிரி இன்னும் ரயில் ஒன்று ஊரில் ரயில்வே வண்டி கிடக்கு. அரியலூர், பெரம்பலூர், திருவள்ளூர், நாமக்கல் இணைக்கிற ரயில்வே பாதை பெண்டிங்கில் இருக்கு. அதுக்கும் உயிர் கொடுத்துட்டேன். விரைவிலேயே அது அதையும் முடித்து தருவேன் என்ற வாக்குறுதியோடு மறவாதி